நான் டெலிவரி பண்ண அபார்ட்மெண்ட் போறேன்ல, அங்கே ஒரு அண்ணன் தண்ணி கேன் போடுவாரு. அந்த அண்ணன் பேரு உத்தம ராஜா அவரு பேரு. ஆ எப்படி இதுன்னா நோட்ஸ் நாங்கலாம் கையெழுத்து போடுவோம், அந்த அண்ணன் போடுவாரு. நல்லா பழக்கம். ஒரு 15, 20 நாளாவே கேன் திருடு போயிட்டே இருந்தது. அப்போ கேமரால செக் பண்ணும்போது, அண்ணன் தான் கைவரிசைய ம். காட்டியிருந்தாரு. கூப்பிட்டு கேட்டம்போது, "ஐயோ! மறந்த மாரி எடுத்துட்டு வந்துட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு குடுத்துட்டேன். அப்போ என்கிட்ட சொல்றாரு, "நான்லாம் யாரு பொருளுக்கும் ஆண்டவன் மேல சத்தியமா சொல்றேன்ம்மா, நான் பண்ணவே மாட்டேன்." முந்தா நேத்து சனிக்கிழமை என்னாச்சுன்னா, நான் வர்றேன் பேக் எடுத்துட்டு, அண்ணன் வேகமா 2 கேன் எடுத்து அழகா கொண்டு போய் படிக்கட்டுல வச்சு, செம்மையா நவுத்தி கீழ கொண்டு வந்துட்டாரு. நான் பார்த்துட்டு, "அண்ணா" அப்படின்னேன். "இல்லம்மா சும்மா வந்தேன். நான் ஒண்ணுமே கேட்கல. நான் அண்ணன்னு தானே சொன்னேன்." அண்ணனுக்கு பேர் வைக்கும்போது யாரோ யோசிச்சுட்டாங்க அன்னைக்கு. உத்தம ராஜா. நல்ல பேரு. அண்ணன் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. தண்ணி கேன்ல பெரிய லெவல்ல முன்னேறுவாரு. காசு போட்டா தானே எவன் கேனோ உருட்டிட்டு வந்துடுறாரு. ஏன்னா படிக்கட்டுல கேமரா இல்ல. அண்ணா அவரு செம்மையா ஒரு நாளைக்கு 10 கேன எப்படி உஷார் பண்ணிருவாருன்னு நெனைக்கிறேன்.